ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மீனாவை வயிற்றுல கத்தியால் குத்தனவனை முத்து கண்டுபிடிச்சிடறாரு. வீட்டுக்கு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாடுறாரு. மீனா மீனா, அப்பா அப்பா, இங்கே வாங்க, எல்லாரும் வாங்க. மீனா, உன்னை கத்தியால் குத்தனான்ல, அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் மீனா. அவனை நான் பார்த்தேன், அவன் தானான்னு ஊற்று ஊற்று பார்த்தேன். அவன் தான் கண்டுபிடிச்சி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டு தான் வந்திருக்கிறேன். அவனை அடித்து கேட்டதில், ஆனால் அவன் யார் தெரியுமா இதை செய்ய சொன்னாங்கன்னு சொன்னால், எல்லாம் அந்த சிந்தாமணி அம்மா தான் செய்ய சொல்லியிருக்குது மீனா அப்படின்றாரு. என்னங்க சொல்கிறீங்க, சிந்தாமணியா அப்படின்ட்டு. உடனே அண்ணாமலை வந்து விஜயாவை பார்த்து சொல்கிறாரு, விஜயா பத்தியா, நீ எப்பேற்பட்டவங்களோட பழக்கம் வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி அம்மா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து ரவி சொல்கிறாரு, அம்மா அவனை வந்து அந்த கத்தியால் குத்தனோன்னு அடித்து விசாரித்த பிறகு சிந்தாமணி அம்மா தான் அவன் வாயால் வாக்குமூலம் கொடுத்த பிறகு தான் முத்து சொல்கிறாப்பல அப்படின்றாங்க. இல்லை, சிந்தாமணி அம்மா வேற அடிப்பட்ட பாம்பு மாதிரி, என்ன தான் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த முத்து எதுவோ அவங்க மேலே பொய் புகார் கொடுத்து இப்படி பண்ணிட்டான், என்ன நடக்குதோ தெரில அப்படின்றாங்க விஜயா. அதுக்கப்புறமா சிந்தாமணி அம்மாவை ஜெயிலில் இருந்து அவங்க வீட்டுக்கார் போயிட்டு ஒரு பொய்யான ஆளை கூட்டின்னு போயிட்டு அவரு தான் கத்தியால் குத்தினாருன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே எடுத்துடுறாரு. வெளியே எடுத்ததும் ஜாமீன் எடுத்த பிறகு சிந்தாமணி அம்மா ஸ்ட்ரெயிட்டாக மீனா வீட்டுக்கு தான் போகிறாங்க. மீனா வீட்டுக்கு போனதும் முத்து கேட்குறாரு, நீ எப்படி, உன்னை ஜெயிலில் தானே அமிச்ச, நீ எப்படி இப்போ வெளியே வந்த, ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறாரு. சிந்தாமணி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல, நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, என் மேலே பொய் புகார் கொடுத்தியே நீ அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி நான் நம்பவே இல்லை சிந்தாமணி, நீ இப்படி செஞ்சேன்னு சொன்னதும் அப்படின்றாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, யார் நம்புகிறாங்க என்னை நம்பலைன்ற விஷயம் இல்லை, இப்போ நான் வேறு விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜிக்கும் விஜயாவுக்கும் பணம் கடன் கொடுத்து வர கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, என் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அண்ணாமலை பேசுகிறாரு, என்னங்க சார், நாங்கள் தான் வாங்கின 30 லட்சத்துக்கும் கடனுக்கு இப்போ வட்டி கட்டிட்டு வரோம்ல, கரெக்டாக தானே கட்டுறோம், என்ன புது குழப்பம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கேட்டதும் 30 லட்சமா, அதுக்கும் மேலே நான் பணம் கொடுத்துருக்கேன், அதுக்கும் மேலே 18 லட்சம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. முத்துலாம், என்னது 18 லட்சம் கொடுத்துருக்கீங்களா, எப்படி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எதை வச்சு கொடுத்தீங்க இன்னும் காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பணம் கொடுத்தவர் சொல்கிறாரு, எதை வச்சு கொடுத்தேன்னா, நான் இந்த உங்கள் வீட்டு மேலே தான் நம்பிக்கை வச்சு கொடுத்தேன் அப்படின்றாரு. அப்போ வந்து சொல்கிறாங்க சிந்தாமணி அம்மா, நான் வந்து அப்போது சிபார்சு பண்ணேன், அதனால் என்ன நம்பி கொடுத்தாரு, இப்போ தான் நான் எலெக்ஷனில் தோத்துட்டேன்ல, அதனால் இப்போ நம்ப மாட்டேன்றாரு, எல்லாம் இந்த மீனாவால் வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பணம் கொடுத்தவர் காசு கேட்குறாரு திருப்பி அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி அம்மா. அப்போ வந்து, சார் இந்த 18 லட்சம் நீங்கள் யாரை கேட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. இருக்கே, டாக்குமெண்ட் இருக்குது, அதில் கூட அண்ணாமலை சைன் போட்டிருக்கிறாருன்றாங்க. அண்ணாமலைக்கு ஷாக்காக இருக்குது. அப்போ டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்தா அண்ணாமலை அதில் கையெழுத்து போட்டிருக்காரு. அண்ணாமலை வந்து, இல்லையே நான் கையெழுத்து போடலையே, அது எப்படி, பத்திரம் நான் பேங்க்கில் தானே வச்சுருந்தேன், அது எப்படி உங்ககிட்ட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த பணம் கொடுத்தவர் சொல்கிறாரு, சார் பேங்க்கில் இருந்த பத்திரத்தை மீட்கிறதுக்காக என்கிட்ட காசு வாங்கி அந்த பத்திரத்தை மீட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. யார் வச்சது, யார் இதில் கையெழுத்து போட்டது, எப்படி என் கையெழுத்து வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு, உங்கள் மனைவி பத்திரத்தை கொடுக்கும்போதே அதில் கையெழுத்து இருந்தது சார் அப்படின்னு சொல்கிறாரு பணம் கொடுத்தவர். உடனே முத்து வந்து, அப்பா இப்போ தெரியுதுப்பா இந்த தப்பு எங்கேருந்து நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு மனோஜை பிடிச்சி அடிக்கிறாரு. அப்பா பாடுறா எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானத்தோடு நிற்கிறாரு, சொல்லுடா அப்பா கையெழுத்தை நீ போட்டியா அப்படின்னு அடிக்கும்போது மனோஜும், ஆமாண்டா நான் போட்டேன்டான்னு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்குனதும் அண்ணாமலைக்கு சரியான கோபம் வந்ததும் வீடு ஏலத்துக்கு வந்துடும் வேற மிரட்டுறாரு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறாரு பணம் கொடுத்தவர். உடனே அண்ணாமலை வந்து மனோஜை போட்டு, ஏண்டா என்னை இத்தனை வருஷம் என் உழைப்பை திருடிட்டு நீ ஓடுனதும் இல்லாமல், அதுவும் இல்லாமல் என் கையெழுத்தையே இப்போ போட்டு என்னை கடங்காரனாக ஆக்கிட்டியான்னு பலான்னு அடிக்கிறாருங்க. அடித்ததும் அப்புறம் பணம் கொடுத்தவர் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்கள் குடும்ப கூத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்குங்க, எனக்கு பணத்தை கொடுங்க, இல்லைன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், இந்த வீடும் ஏலத்துக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு மிரட்டுறாருங்க. அண்ணாமலை சோகமாக இருக்கிறாரு. நாளைக்கு இதை தொடர்ந்து இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு விறுவிறுப்பாக காத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.